ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐடியூன்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மூஸாக புரியும். ஐடியூன்ஸ் இஸ் ஏ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் ஆக்ட் ஆஸ் ஏ மீடியா பிளேயர், மீடியா லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேரண்ட் டெவலப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2001 கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட ரிட்டர்னிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா C++ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ், ஓகேங்களா, கம்ப்யூட்டருக்கு, லேப்டாப்புக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. iOS, ஓகேங்களா, உங்களோட ஆப்பிள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர், மேக் ஓஎஸ், விண்டோஸ் 7 எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியூன்ஸ், ஓகேங்களா, ஐடியூன்ஸ்னால் வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா. ஆண்ட்ராய்டுக்குன்னு இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கு இதோ இருக்குது பாருங்கள். ஆண்ட்ராய்டுக்கும் நான் லிங்க் தரேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் லிங்க் தரேன். எல்லாத்துக்குமே லிங்க் தரேன். ஓகேங்களா. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியூன்ஸ் வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. ஐடியூன்ஸ் ரேடியோ இஸ் சிம்லர் டு ரேடியோ ஸ்டேஷன்ஸ். யூ கேன் லிசன் டு மியூசிக் ஃபார் ஃப்ரீ. ஓகேங்களா. ஐடியூன்ஸில் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டஸ் ஆப்பிள் ஸ்டில் ரெக்வயர் ஐடியூன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஐடியூன்ஸ் இஸ்இன்ட் ரெக்வயர்டு ஃபார் எய்தர். ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கமெண்ட் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிளுக்கு. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிளுக்கும் சப்போர்ட் ஆகுதா, என்ன சப்போர்ட் ஆகுது எல்லாமே பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக், இதோ பாருங்கள், ஆப்பிள் மியூசிக்னு இருக்குது. ஆண்ட்ராய்டோட லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. சப்போர்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். நான் வந்து என்னோட லாகின் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய அக்கௌண்ட்டை. ஓகேங்களா. இதுதான், ஓகேங்களா, ஜிமெயில் தான். ஓகேங்களா. லாகின் பண்ணியிருக்கும் போது இது வந்து சப்போர்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆப் இஸ் அவைலபிள் ஃபார் யுவர் டிவைஸ். ஓகேங்களா. நீங்கள் ஆண்ட்ராய்டில் போயிட்டு, ஓகேங்களா, ஆப்பிள் மியூசிக்னு சர்ச் பண்ணாலே போதும். ஓகேங்களா. நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தும் கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ஆப்பிள் மொபைல்லேருந்தும் கேட்டுக்க முடியும். ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்தும் கேட்டுக்க முடியும். எல்லாமே பண்ண முடியும். இது பாருங்கள், திஸ் ஆப் இஸ் அவைலபிள் ஃபார் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆப்பிள் மியூசிக் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடியூன்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இருங்க. இதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வேறு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். பேண்டி கேம்ன்றது யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. அதோட இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் அப்டேட்டு. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், விண்டோஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு தேவைப்படுதுன்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா apple.com ஐடியூன்ஸ், ஓகேங்களா, .inல இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா. இப்படி இருக்கும் போது ஐடியூன்ஸ் ஃபார் விண்டோஸ் அப்படின்றதா இருந்தால் இது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குது பாருங்கள், அது இருக்குங்களா. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகேங்களா. கெட் இட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு தான் இதுலேருந்தே டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா. இல்லைனா வந்து நீங்கள் தனியாக கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்க வெர்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து இவ்வளோ இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. கொஞ்சோண்டு லிமிட்டட் சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு வந்து 512 MB இருந்தாலே போதும் ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 GHz ப்ராசஸர் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தேவை. ஹெச்டி வீடியோலாம் ப்ளே பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை லெவல் கான்ஃபிகரேஷன் தேவை. 2 GB தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் ரெசல்யூஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குறதா இருந்தால் அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 4 GB இல்லைனா வந்து ஒரு 2 GB இல்லை 3 GB ரேம் ஆச்சு தேவைப்படும். ஓகேங்களா. இது பாருங்கள், விண்டோஸ் 10. ஓகேங்களா. அதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். 40 MB வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேங்களா. சிஸ்டம் விண்டோஸ் கம்ப்யூட்டரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 64 பிட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் ஓஎஸ்க்கும் சப்போர்ட் ஆகும், விண்டோஸ்க்கும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது, மேக் இருக்குது, ஐபேட் இருக்குது, வாட்ச்சு எல்லாமே இருக்குது. ஆப்பிள் மியூசிக்கு, ஆப்பிள் டிவியும் இருக்குது. இதை பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஓகேங்களா. இன்னும் நான் வந்து லைட் வெயிட்டோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். ஓகேங்களா. ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது பாருங்கள். ஆப்பிள் மியூசிக் ஆன் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இப்படி மாரி வந்துச்சு. ஓகேங்களா. ஆப்பிள் மியூசிக் ஓகேங்களா, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்குன்னு பண்ணுறதா இருந்தால் இது இருக்குது பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்டோஸ்க்குனா. ஓகேங்களா. ஐடியூன்ஸ் வந்து விண்டோஸ்க்கே சப்போர்ட் ஆகுதுன்னா அப்போ ஆப்பிளுக்கும் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்கும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடியூன்ஸை பற்றி வேறு என்னென்னு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் கேட்டுக்க முடியும், பாட்காஸ்ட் கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் மீடியா பிளேயர் சாஃப்ட்வேரு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, சிடி ரிப்பும் பண்ண முடியுது, டேக் எடிட்டரும் பண்ண முடியுது. வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விச் ஃபார்மேட் இஸ் ஐடியூன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் மட்டும் ஆகும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா when you import songs from சிடிஸ்லேருந்து கூட இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா. என்ன எதில் வந்து ப்ளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி ஃபார்மெட்டில் ப்ளே ஆகுது. ஓகேங்களா. வேறு லெவலில் ப்ளே ஆகுது. எப்போவுமே வந்து ஒரு ஆப்பிள்னு நம்ம சொன்னாலே கொஞ்சம் வேறு லெவலில் தான் பார்க்குறோம். ஓகேங்களா. அப்போலாம் வந்து எல்லாமே ஹை லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் சூஸ் எ டிஃப்ரெண்ட் என்கோடிங். ஓகேங்களா. எப்படி வேணாலும் என்கோட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்லெஸ் அப்படி MP3 அவங்க கூட இது பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இஸ் ஐடியூன். ஓகேங்களா. ஆப்பிள் தான். ஓகேங்களா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003 கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய வேறு லெவலில் இருக்குது. வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ கன்வெர்ட் MP3 டு ஐடியூன்ஸ். ஓகேங்களா. லான்ச் பண்ண சொல்கிறாங்க ஐடியூன்ஸ். அதெல்லாம் வந்து அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆப்பிள் மியூசிக் இஸ் ஐடியூன்ஸ் ஆல்சோ ஆப்பிள் மியூசிக் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆப்பிள் மியூசிக் இஸ் அவைலபிள் இன் ஐடியூன்ஸ். ஓகேங்களா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா iOS. ஓகேங்களா. iOS மொபைலுக்கும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு டிவைஸ்ன்னு இருக்கிறது தான் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுவேன். இது பாருங்கள் ஆப்பிள் மியூசிக்கு. ஓகேங்களா. கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து இந்த லிங்க்கு தந்துடுறேன். இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா. வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியூன்ஸு. ஓகேங்களா. இன்னும் என்னது பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியூன்ஸ் அக்செப்ட் MP3 என்னென்ன வந்து எப்படிலாம் ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். ஏபிள் டு ஒர்க் வித் ஏசிசி ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் AIFF, அதுக்கப்புறம் ஆப்பிள் லாஸ்லெஸ்ஸு, MP3 வேவ், இத்தனி ஃபார்மேட்டில் வந்து ப்ளே ஆகுது. நீங்கள் எப்படி ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நோண்டி பார்த்தா தெரியும். நோண்டி பார்த்தா எந்த ஃபார்மேட்டில் ஒன்றாலும் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நான் கூட ஐடியூன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே கொஞ்சம் லோடிங் ஆகும்ன்ட்டு இப்போ காமிக்க முடியல. ஓகேங்களா. வேறு லெவலில் ப்ளே ஆகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. எல்லாத்துக்குமே லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நான் காமிக்காதது கூட நிறைய லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் லிங்க்கை சர்ச் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்தோ கெட் பண்ணிக்க முடியும். மைக்ரோசாஃப்ட்லேருந்து கெட் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்னென்ன லிங்க் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஆப்பிள் மியூசிக்னு இருக்கும். ஆப்பிள் மியூசிக்னு சர்ச் பண்ணாலே போதும். ஓகேங்களா. வந்துடும். இதுக்கும் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை வந்து செக் பண்ணினே இருங்க. டெய்லியும் வந்து டெக்னாலஜி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து லைட் வெயிட் ஸ்கிரீன் ரெக்கார்டர் கூட நான் டெவலப் பண்ண போகிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா குரூப்புக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.